அண்மை செய்தி. முதல்வராக பதவியேற்க உள்ள விஜய் பெரும்பான்மை நிரூபிக்க 2 நாட்கள் அவகாசம் கோரியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முதல்வராக தாவேக தலைவர் விஜய் பதவியேற்க இருக்கக்கூடிய நிலையில் பெரும்பான்மையை நிரூபிக்க 2 நாட்கள் அவகாசம் கோரியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தாவேக தலைவர் விஜய் நாளை பதவியேற்கும் பட்சத்தில் 2 நாட்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் உத்தரவு விட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. முதல்வராக பதவியேற்க உள்ள விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க 2 நாட்கள் அவகாசம் அளித்திருப்பதாக ஆளுநர் தரப்பிலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. நாளை தாவேக தலைவர் விஜய் முதல்வராக பதவி ஏற்கும் பட்சத்தில் அடுத்த 2 நாட்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவு என தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெரும்பான்மையை நிரூபிக்க தாவேக தலைவர் விஜய்க்கு 2 நாட்கள் அவகாசம் உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முதல்வராக தாவேக தலைவர் விஜய் நாளை பதவியேற்கும் பட்சத்தில் பெரும்பான்மையை அடுத்த 2 நாட்களுக்குள் நிரூபிக்க வேண்டும் என்று தமிழக பொறுப்பு ஆளுநர் RV அர்லேகர் உத்தரவை பிறப்பித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேக தலைவர் விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்கும் பட்சத்தில் நாளை முதல்வராக பதவியேற்ற பிறகு 2 நாட்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க அவகாசம் கோரி இருப்பதாகவும் அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக பொறுப்பு ஆளுநரை தாவேக தலைவர் விஜய் சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரியிருக்கிறார். இந்த நிலையில் முதல்வராக பதவியேற்கும் பட்சத்தில் அடுத்த 2 நாட்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாவேக தலைவர் விஜய் முதல்வராக பதவி ஏற்க இருக்கும் பட்சத்தில் 2 நாட்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தகவலும் வெளியாகி இருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். பெரும்பான்மை நிரூபிக்க விஜய்க்கு 2 நாட்கள் அவகாசம் நீடிக்கும் என்று ஆளுநர் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு 2 நாட்கள் மட்டுமே அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாக தற்போது அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறது. இருந்த போதிலும் ஆட்சி அமைக்க பெரும்பான்மையாக 118 இடங்கள் தேவைப்படுகிறது. அந்த வகையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த வகையில் 108 இடத்தில் ஒரு இடத்தை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். அப்படி பார்த்தோம் என்றால் 107 இடங்களில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. தற்போது காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி பார்த்தோம் என்றால் 112 இடங்கள் தற்போது தமிழக வெற்றி கழகத்திடம் வசம் இருக்கிறது. இருந்த போதிலும் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவைப்படும் நிலையில் கூடுதலாக 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும். இந்த நிலையில் தான் பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுடன் சென்னை கிண்டில் இருக்கக்கூடிய மக்கள் பவனுக்கு வருகை தந்து தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரி கடிதம் வழங்கினார். அப்போது பலதரப்பட்ட ஆலோசனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க தமிழக வெற்றி கழகத்திற்கு 2 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நாளை அல்லது நாளை மறுதினம் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்ற தகவல் வெளியான நிலையில் 2 நாட்களில் தங்களுடைய பெரும்பான்மையை தமிழக வெற்றி கழகம் நிரூபிக்க வேண்டும் என ஆளுநர் தரப்பில் தெரிவித்ததாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அப்படி பார்த்தோம் என்றால் நாளை பெரும்பான்மை நிரூபிக்கப்படும் பட்சத்தில் நாளை மறுதினம் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையில் 2 நாட்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க அவரை கேட்டுக்கொண்டதாக தற்போது தகவல் என்பது வெளியாகியுள்ளது. நந்தினி, நேற்று தாவேக தலைவர் விஜய் பனையூரில் ஆலோசனை மேற்கொண்ட போது அமைச்சரவையில் தேர்ந்தெடுப்பதற்கான அந்த ஆலோசனைகள் நேற்று தீவிரமாக நடைபெற்றதாகவும் தகவல் வெளியானது. குறிப்பாக தாவேக தலைவர் விஜய் நாளை அல்லது நாளை மறுநாள் பதவியேற்கும் பட்சத்தில் அன்றே அமைச்சரவை பட்டியல் வெளியாகும் என்றும் கூறப்பட்ட நிலையில் யார் யாருக்கு அமைச்சரவை பட்டியலுக்கான அந்த பதவிக்கான அந்த தேர்ந்தெடுப்பு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது தற்போது வரை தாவேக சார்பாக?
நிச்சயமாக கடந்த 2 நாட்களாகவே தமிழக வெற்றி கழகம் சார்பில் பலதரப்பட்ட ஆலோசனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்கக்கூடிய நிலையில் முதலமைச்சரின் அமைச்சரவையில் யாரெல்லாம் இடம்பெற இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னென்ன துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படலாம் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேற்று பனையூரிலும் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடன் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். இன்றைய தினமும் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். அதே போன்று நேற்று மாலை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்திலும் முக்கிய நிர்வாகிகளுடன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அமைச்சரவை பட்டியலில் இறுதி செய்வது குறித்த ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி பார்த்தோம் என்றால் ஆதவ அர்ஜுனா, செங்கோட்டையன், புசி ஆனந்த், வெங்கட்ராமன், அருண்ராஜ், அதே போன்று சி.டி. நிர்மல்குமார் ஆகியோர்கள் அமைச்சரவையில் பட்டியலில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியில் காங்கிரஸ் சேர்த்திருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு அமைச்சரவை இடம் ஒதுக்கீடு செய்வதற்கான உறுதி என்பது தமிழக வெற்றி கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேலூர் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் விஸ்வநாதனுக்கு அமைச்சரவை பட்டியலில் இடம் ஒதுக்கீடு செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. சபாநாயகராக கூட இருக்கலாம் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி வருகிறது. இது அனைத்தும் ஒரு தகவலாகவே தற்போது இருக்கக்கூடிய நிலையில்தான் அமைச்சரவை பட்டியலை இறுதி செய்வதற்கான பணிகள் என்பது தமிழக வெற்றி கழகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா, புசி ஆனந்த், செங்கோட்டையன், அருண்ராஜ், வெங்கட்ராமன், அதே போன்று சி.டி. நிர்மல்குமார் ஆகியோருக்கு அமைச்சரவையில் நிச்சயமாக இடம் ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கிறது. அதே போன்று முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜயை பொறுத்தவரையில் உள்துறை தன்வசம் வைத்துக் கொள்ள இருக்கிறார். குறிப்பாக எந்த ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் உள்துறை, காவல் உள்ளிட்டவை முதலமைச்சரின் வசம் வைத்திருப்பது வழக்கம். அந்த வகையில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய ஜோசப் விஜயும் உள்துறை, காவல், அதே போன்று மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளை தன்வசம் வைத்துக் கொள்வார் என்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. அதே போன்று ஆதவ அர்ஜுனாவை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் விளையாட்டுத்துறை, அதே போன்று மின்சாரத்துறை உள்ளிட்ட ஏதேனும் முக்கிய துறைகள் அவரிடம் ஒப்படைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. புசி ஆனந்திற்கு போக்குவரத்து துறை வழங்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. அதே போன்று செங்கோட்டனை பொறுத்தவரையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அருண்ராஜை பொறுத்தவரையில் உணவுத்துறை வழங்கப்படலாம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸ்ரீரங்கத்தில் வெற்றி பெற்ற ரமேஷ்குமாருக்கு இந்து சமய அறநிலைத்துறை ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இது போன்ற ஒரு உத்தேச பட்டியல் என்பது தமிழக வெற்றி கழகம் தரப்பில் தகவலாக வெளியாகி இருக்கிறது. இருந்த போதிலும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தற்போது வரை வெளியிடப்படவில்லை. இருந்தாலும் கூட அந்த அமைச்சரவை பட்டியலை இறுதி செய்வதற்கான பணிகள் என்பது மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னும் 6 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஆதரவு தேவைப்படும் நிலையில் மேலும் சில கட்சிகளுக்கு தவேகா சார்பில் ஆதரவு கோரி கடிதம் என்பதும் எழுதப்பட்டிருக்கிறது. அதன்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிகா உள்ளிட்ட கட்சிகளுக்கு ஆதரவு கோரி கடிதம் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய முடிவுகளை அறிவிக்கும் பட்சத்தில் அவர்களுக்கும் அமைச்சரவையில் இடம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இருந்து வருகிறார். எனவே அடுத்த ஓரிரு நாட்களில் அதற்கான, அதாவது குறிப்பாக இன்று அல்லது நாளை இறுதியான அமைச்சரவை பட்டியல் என்பது தயார் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வாறு தயார் செய்யும் பட்சத்தில் அதனை ஆளுநர் மாளிகையிடம் வழங்க வேண்டும். ஆளுநர் மாளிகை தரப்பில் இருந்துதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்படும். அந்த வகையில் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளாக பார்க்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா, புசி ஆனந்த், செங்கோட்டையன், ஜெயஸ்ரீ பிரபாகர், குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சரை மு.க. ஸ்டாலினை வீழ்த்திய வி.எஸ். பாபு, அதே போன்று அருண்ராஜ் உள்ளிட்டவர்களுக்கு அமைச்சரவையில் கட்டாயமான இடம் ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான அந்த பட்டியல் என்பது தமிழக வெற்றி கழகம் சார்பில் தயார் செய்யப்பட்டு வருகிறது. நந்தினி, குறிப்பாக தாவேகா தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று பல்வேறு கட்ட அந்த ஏற்பாடுகளும் முயற்சிகளும் மேற்கொண்டு வருகிறது. ஏற்கனவே காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து 5 எம்எல்ஏக்களின் ஆதரவு தாவேகாக்கு தற்பொழுது கிடைத்திருக்கிறது. அதேபோல் இடதுசாரி கட்சிகள், விசிகா உள்ளிட்ட கட்சிகளிடம் பேச்சுவார்த்தையானதும் கடிதம் மூலமாக ஆதரவை திரட்டுவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆனால் விசிகா தலைவர் திருமாவளவன் கூறியிருக்கிறார், அமைச்சரவை இடம் என்ற அந்த ஒற்றை காரணத்திற்காக எந்த ஒரு முடிவையும் நாங்கள் எடுக்க முடியாது, கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். விசிகாவின் நிலைப்பாடு என்னவாக கூறப்படுகிறது அரசியல் வட்டாரத்தில்? நிச்சயமாக ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார், அமைச்சரவை என்ற ஒற்றை சொல்லுக்காக மட்டுமே எந்த ஒரு முடிவையும் அவசர கதியில் எடுக்க முடியாது, தொடர்ச்சியாக விசிகாவுடைய நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அதன்படிதான் விசிகாவினுடைய கட்சி நிர்வாகிகள் மற்றும் மூத்த நிர்வாகிகளுடன் அவர் தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதன்படி பார்த்தோம் என்றால் விசிகாவை பொறுத்தவரையில் அவர்கள் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணியில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள். திமுகவினுடைய கூட்டணியில் விசிகா இருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கலாமா என்ற ஒரு பேச்சுவார்த்தை என்பது விசிகா தரப்பில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.